ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி எபிசோடில் ஹேமா சௌந்தர்யாட்ட சொல்கிறாங்க, நான் டேடிட்ட அடம் பண்ணி சமையலம்மாவை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சௌந்தர்யா சொல்கிறாங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு ஹேமா, ஏதோ ஒரு தடவை உன்னோட டேடி உன்னோட பேச்சை கேட்டுட்டான் அப்படின்றதுக்காக இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட டேடி பாவம் இல்லை, அப்போ அவங்களுக்கு புது மம்மி கொண்டு வரணும்னு நீங்கள் நினைக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க. நீ சின்ன குழந்தைம்மா, உங்கள் டேடிக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன், அதுக்கப்புறமா நீ இந்த விஷயத்தை பற்றி உன் டேடிட்ட பேசு, அது வரைக்கும் இதை பற்றி எதுவுமே நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அஞ்சலி சொல்கிறாங்க, அதான் பாட்டி சொல்கிறாங்களே ஹேமா, அவங்க சொல்கிறபடி கேட்டு நடந்துக்கோமா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ரோஹித்துக்கு அவரோட ஃப்ரெண்டு கால் பண்ணுறாரு. நீ கடன் வாங்கினியே, அவன் கடைசியாக அவனோட வீடை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் அம்மாவை வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டி வச்சுட்டு பணம் கொடுத்தா தான் திறந்து விடுவேன், பெரிய பிரச்சனை பண்ணிட்டான்டா அப்படின்னு சொல்கிறாரு. எப்படியாவது நீ உன் மாமியார் வீட்டிலேருந்து பணத்தை எடுத்து கொடுத்துட்டா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே ரோஹித் சொல்கிறாரு, எனக்கு திருடிலாம் பழக்கம் கிடையாதுடா அப்படின்னு சொல்கிறாரு. சீக்கிரமாக பணத்தை ஏற்பாடு பண்ணுற வழியை பாரு அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு சொல்லிடுறாரு. அடுத்ததாக ஹாஸ்பிட்டலில் நடக்கிறத காமிக்கிறாங்க. அங்கே தங்கி இருக்கிற வயசான கப்பல் 2 பேருமே சண்டை போட்டுட்ருக்குறாங்க. அவங்களோட ரூமுக்கு வெளியில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவங்க எல்லாருமே என்ன சண்டை நடக்குது அப்படின்னு நிற்க ஆரம்பிச்சிடுறாங்க. நர்ஸ் உடனே இப்போ கண்ணம்மாட்ட போய் சொல்கிறாங்க, அங்கே தங்கியிருக்கிற 2 பேருமே சண்டை போட்டுட்ருக்குறாங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப அன்பாக நடந்துப்பாங்கல்ல, என்ன பிரச்சனை அப்படின்னு கண்ணம்மா இப்போ அவங்க ரூமுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. உங்கள் 2 பேருக்கும் என்ன பிரச்சனை, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கண்ணம்மா கேட்குறாங்க. அந்த வயசானவர் சொல்கிறாரு, நான் உயிரோடு இருக்கும்போது என் பொண்டாட்டிக்கு எல்லா பணிவிடையும் நான் தான் பண்ணுவேன், நர்ஸ் எதுக்காக என்னோட பொண்டாட்டியை தொடச்சி விடணும் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் உடம்பு முடியாமல் போயிடும் அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. கண்ணம்மா சொல்கிறாங்க, அதான் ஐயா சொல்கிறாருல, அவரே பண்ணட்டும், வேணா நான் ஹெல்ப்புக்கு வேணா நர்ஸை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கண்ணம்மா இப்போ அந்த ரூம்லேருந்து வெளியில் வராங்க. ஏதாவது பெரிய பிரச்சனையா மேடம் அப்படின்னு நர்ஸு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யாருக்கு அதிகமாக அன்பு இருக்குது அப்படின்னு காமிச்சிக்கிறாங்க. ஒரு அன்பான சண்டை தான் இது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. அடுத்ததான் சாந்தி ரோஹித்தோட ரூமை க்ளீன் பண்ணுறதுக்காக வராங்க. ரோஹித் பாத்ரூமில் குளிச்சிட்ருக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. சாந்தி ஃபோனை எடுத்துகிட்டு ரோஹித் ஐயா குளிச்சிட்ருக்கிறாருன்னு சொல்லிடலாம் அப்படின்னு ஃபோனை எடுத்து பேச போகிறாங்க. அதுக்குள்ளே அவரோட ஃப்ரெண்டு பேச ஆரம்பிச்சிடுறாரு. என்ன மச்சான், பணத்தை ரெடி பண்ணியா அப்படின்னு கேட்குறாரு. பணத்தை ரெடி பண்ண முடியலன்னா உன்னோட மாமியார் லாக்கர்லேருந்து உஷார் பண்ணிடு மச்சான் அப்படின்னு சொல்கிறாரு. உன்னோட வீட்டு பக்கம் போனேன், உன்னோட அம்மா அழுதுகிட்டே இருக்கிறாங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. எப்படியாவது கடன்காரனுக்கு பணத்தை கொடுக்க சொல்லிச்சுடா, அது போக செலவுக்கும் பணம் கேட்டுச்சுடா உன்னோட அம்மா அப்படின்னு சொல்கிறாரு. ஹலோ, யாருங்க பேசுகிறது அப்படின்னு சாந்தி கேட்குறாங்க. லேடிஸ் வாய்ஸ் கேட்ட உடனே அவரோட ஃப்ரெண்டு ஷாக் ஆகிடுறாரு. நம்ம தெரியாமல் உளறிட்டோமோ அப்படின்னு யோசிக்கிறாரு. ஹலோ, யாருமா நீ, நாராயணனோட பொண்டாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, இது எங்கள் ரோஹித் ஐயாவோட ஃபோன் அப்படின்னு சாந்தி சொல்கிறாங்க. ராங் நம்பர்னு எடுத்தோடனே சொல்ல மாட்டேயாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வேகமாக கட் பண்ணிடுறாரு. சாந்திக்கு ஏதோ தப்பாக இருக்கேன் அப்படின்னு டவுட் வந்துடுது. ரோஹித் இப்போ குளிச்சுட்டு வெளியில் வராரு. வீடு குப்பையாக இருந்துச்சு, அதனால் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சாந்தி சொல்கிறாங்க. ஒழுங்கா நீ வீட்டை கூட்டி பெருக்கினா தானே வீடு சுத்தமாகும், அதனால தான் இப்படி குப்பையாக இருக்குது அப்படின்னு ரோஹித் சொல்கிறாரு. உன் தில்லுமுள்ளுத்தனத்தை கூடிய சீக்கிரமாக கண்டுபிடிச்சி காமிக்கிறேன் அப்படின்னு சாந்தி மனசில் நினைக்கிறாங்க. அதோட இன்னையோட எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.